யார் இந்த ஜேசிடி பிரபாகர்? அதிமுக டு தவேக 50 ஆண்டு கால அரசியல் பயணம். இறைவன் எனக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுத்திருந்தா நிச்சயம் நான் பிரபாகருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பேன் அப்படின்னு ஒரு நள்ளிரவு பிரச்சார மேடையில மக்கள் திலகம் எம்ஜிஆரையே உருக வைத்தவர். பேராசிரியர் அன்பழகன், முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுகவுடைய மிக முக்கியமான தலைவர்களையே நேரடியா எதிர்த்து களமிறங்கிய மிக துணிச்சலான ஒரு அரசியல்வாதி. ரெண்டாயிரத்தி 13 விஸ்வநாதன் ஆனந்த் மேக்னஸ் கார்ல்சன் மோதிய உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை சென்னைக்கு கொண்டு வந்த மாஸ்டர் மைண்ட். 50 ஆண்டு கால அரசியல் பயணம். எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதாவை கடந்து இன்று தவேகவில் இணைந்து சபாநாயகராக உயர்ந்திருக்கும் ஜேசிடி பிரபாகர் பற்றிய அவருடைய சுவாரஸ்யமான அரசியல் கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சமீப காலமா இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு எதை திறந்தாலுமே தமிழ்நாடு சட்டசபை சபாநாயகருடைய ரீல்ஸ் தான் ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. குறிப்பா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அனல் பறக்க மோதுகிற இந்த சட்டசபைக்குள்ள தன்னுடைய அமைதியான பேச்சின் மூலம் சட்டசபையை தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாரு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். அதனால சமீப காலமாகவே சமூக வலைதளங்கள்ல யார் இந்த ஜேசிடி பிரபாகர் அப்படின்னு தான் பலரும் தேடிட்டு வராங்க. குறிப்பா இவருடைய ஸ்பெஷலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் இருந்த சபாநாயகர்கள் ஒரு சார்பா இருந்தாங்க, ஆனா இவர் ரொம்பவே நடுநிலைத்தன்மையோட சபையை நடத்துறதா சொல்றாங்க. குறிப்பா எதிர்கட்சி உறுப்பினர்கள் மட்டுமல்லாம இவர் சார்ந்த ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர்களோ அமைச்சர்கள் கூட தவறா பேசினாலோ அல்லது ஆதாரம் இல்லாமல் பேசினாலோ சபையினுடைய மாண்பை குறைக்கும் வகையில் பேசினாலோ அதையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கி அதிரடி காட்டிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம சபையை நடத்தும் போது ஏதாவது சுவாரஸ்யமான உதாரணங்கள் சொல்லி, பழமொழி சொல்லி, பாடல் பாடி அப்படின்னு ரொம்பவும் யதார்த்தமாகவும் சுவாரஸ்யமாகவும் சட்டசபையை நடத்திட்டு வர சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை எதிர்கட்சி உறுப்பினர் கூட பாராட்ட தயங்குறது இல்லை. இப்படி எதிர்கட்சி தலைவரால் கூட நல்ல பண்பாளர் அப்படின்னு பாராட்டி பெயர் எடுத்திருக்கிற ஜேசிடி பிரபாகர் அவர்களுடைய 50 ஆண்டு கால அரசியல் பின்னணியை நாம புதுசா பார்க்கலாம். இவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும் தேர்தல் வெற்றி தோல்வி மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக எம்ஜிஆரில் இருந்து தொடங்கி ஜெயலலிதாவை கடந்து இன்று தவேகவில் இணைந்து சபாநாயகராக உயர்ந்திருக்கக்கூடிய இவருடைய அரசியல் பயணம்ங்கிறது நீண்ட நெடிய வரலாறை கொண்டது. இதுல பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையுமே நாம இன்னைக்கு டீடைலா பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு பாரம்பரியமான கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தவர் ஜேசிடி பிரபாகர். இவருக்கு சின்ன வயசுல இருந்தே அரசியல், பொது வாழ்க்கை இதுல எல்லாம் ரொம்பவே ஆர்வம் அதிகமா இருந்துச்சு. பின்னாட்கள் இவர் 1970 லயோலா கல்லூரியில சேர்ந்து பிஏ பட்டப்படிப்பை படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல இவர் திமுகவில் ரொம்ப ஈடுபாடா இருந்திருக்காரு. அந்த நேரத்துல அவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் உடைய தீவிர ரசிகராகவும் இருந்திருக்கிறாரு. அப்போ அவர் லயோலா காலேஜ்ல படிக்கும் போது மாணவர் பேரவை செயலாளராகவும் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ரொம்ப தூரத்துல இருந்து பசியோட வர ஏழை மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கணும் அப்படின்னு கல்லூரி நிர்வாகத்திட்ட அவர் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. ஆனா அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில கல்லூரி நிர்வாகம் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காங்க. உடனே அவர் எதை எப்படியாவது செயல்படுத்தணுமே சொல்லிட்டு இவரே அதற்கான நிதியெல்லாம் திரட்டி வங்கியில ஒரு பிக்சட் டெபாசிட்ல போட்டு அதுல வர வட்டியை வச்சு அந்த மதிய உணவு திட்டத்தையும் இவர் செயல்படுத்தியிருக்காரு. அந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக பல்வேறு நபர்கள்ட்ட போய் நிதி திரட்டிருக்காரு இல்லையா. அதுல முக்கியமா குறிப்பா எம்ஜிஆர் அவர்கள்ட்ட போய் நிதி வாங்கலாம்னு சொல்லிட்டு ராமாபுரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் வீட்டினுடைய கதவையும் தட்டியிருக்கார் பிரபாகர். ஒரு இளைஞருடைய இந்த நல்லெண்ணத்தை பார்த்த எம்ஜிஆர் அவர்களும் உடனடியாக ஒரு 10,000 ரூபாயை நிதியாக வழங்கி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துக்காக சினிமா நடிகைகள் எல்லாம் வச்சு ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்றதையும் எம்ஜிஆர் கிட்ட தெரிவிச்சிருக்காரு. அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு பக்கபலமா இருந்தது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அவர்களே ஜேசிடி பிரபாகர் அவர்கள் ஒருங்கிணைச்சு அந்த கலை நிகழ்ச்சியில கலந்துகிட்டதையும் பல இடங்கள்ல ரொம்பவே நெகிழ்ச்சியோட குறிப்பிட்டிருக்கிறாரு ஜேசிடி பிரபாகர். அதிமுகவில் என்ட்ரி. எம்ஜிஆரின் செல்ல பிள்ளை. 1972 திமுகவில் இருந்து விலகி எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடங்கினப்போ நேரா ராமாபுரம் தோட்டத்துக்கு போன ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தன்னை அதிமுகவில் இணைச்சுக்கிட்டாரு. எம்ஜிஆர் அவர்களுடைய நேரடி சீடராகவே மாறிட்டாரு. ஜேசிடி பிரபாகர் அவர்களுடைய அமைதியா வேலை செய்யற குணம், கட்சிக்காக உழைக்கிற பண்பு, இதையெல்லாம் பார்த்த எம்ஜிஆர் அவர்கள் மாநில அளவுல குறிப்பா எம்ஜிஆர் இளைஞர் பேரவையினுடைய தலைவரா ஜேசிடி பிரபாகரை நியமிச்சாரு. 1980 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்த சமயத்துல எம்ஜிஆர் அவர்கள் பிரபாகர் கிட்ட கேட்கிறாரு, யார் யாரெல்லாம் இந்த தடவை சீட்டு கேட்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு பிரபாகர் அவர்களும் ஒரு 6 பேருடைய பட்டியலை
தேர்தலை வாசிச்சிருக்காரு. உடனே எம்ஜிஆர் அவர்கள் கேட்டிருக்காரு, அப்ப நீ இந்த முறை தேர்தலில் போட்டியிடலையா அப்படின்னு சொன்னதுமே பிரபாகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு அதுல எல்லாம் ஆர்வம் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இல்ல, நீயும் அப்ளிகேஷன் போடு அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. உடனே தலைவர் அவர்களுடைய பேச்சை மறுக்காத ஜேசிடி பிரபாகர் அவர்கள் உடனே தேர்தலில் போட்டியிடுறதுக்காக விண்ணப்பிச்சிருக்காரு. அந்த தேர்தலில் அவருக்கு போட்டியிட வில்லிவாக்கம் தொகுதியை ஒதுக்குனாங்க. அந்த சமயத்துல ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு காலில் ஒரு பெரிய பலத்த காயம் ஏற்பட்டுருது. அதனால அவரால் நடக்க முடியல. அந்த சிச்சுவேஷன்ல கூட அவர் ஒரு ஊன்றுகோல் உதவியோட தொகுதி முழுக்கவே சுற்றி வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தாரு. அந்த சமயத்துல தான் எம்ஜிஆர் அவர்கள் ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்காக பிரச்சாரம் செய்யறதுக்காக ஒரு நள்ளிரவு நேரத்துல வில்லிவாக்கத்துக்கு வராரு. அப்போ அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த அந்த கூட்டத்துல அன்னைக்கு எம்ஜிஆர் பேசின அந்த வார்த்தை தான் இன்னைக்கும் வரலாற்றுல நிலைச்சு நிக்குது. அதுதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இறைவன் எனக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுத்திருந்தா என் மகளை பிரபாகருக்கு தான் மனம் முடிச்சு கொடுத்திருப்பேன் அப்படின்னு அவர் உருகி பேசவும் அங்க திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் கண் கலங்கிடுறாங்க. அந்த அளவுக்கு பிரபாகர் மீது அன்பையும் நம்பிக்கையும் வச்சிருந்தார் எம்ஜிஆர் அவர்கள். அவர் நினைச்சது போலவே அந்த தேர்தலில் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தன்னுடைய 28வது வயசுல முதன்முறையாக வெற்றி பெற்று எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனா அரசியல்ங்கிறது எப்பவுமே வெற்றிகளை மட்டுமே தராது இல்லையா? அதனால 1980க்கு அடுத்து 1984ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் அவர் தோல்வி அடைகிறாரு. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக ஜே அணி ஜ அணின்னு பிரிந்த பிறகு ஜானகியினுடைய அணியில 1989ஆம் ஆண்டு அதே வில்லிவாக்கம் தொகுதியில போட்டியிட்டு மறுபடியும் தோல்வியை தருகிறாரு பிரபாகர். இருந்தாலும் அவர் அரசியலை விட்டோ கட்சியை விட்டோ விலகாம இருந்ததுதான் பின்னாட்கள்ல மறுபடியும் அவரை வெளிச்சத்துக்கு கொண்டு வர உதவிச்சதுன்னு சொல்லலாம். குறிப்பா ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையிலான அதிமுகவுடைய ஒரு மூத்த நிர்வாகியா நம்பிக்கைக்குரிய ஒருத்தரா வலம் வந்தாரு ஜேசிடி பிரபாகர். ஆனா நடுவுல கொஞ்ச காலம் ஜி.கே. மூப்பனார் அவர்கள் தொடங்கின தமிழ் மாநில காங்கிரஸ்லயும் அவர் பயணிச்சாரு. தமிழ் மாநில காங்கிரஸ்ல அவரை வழிகாட்டு குழு தலைவரா போட்டிருந்தாரு ஜி.கே. மூப்பனார் அவர்கள். அன்று ஜி.கே. மூப்பனார் அவர்களை சந்திக்கணும் அப்படின்னா ஜேசிடி பிரபாகர் அவர்களுடைய அனுமதியை வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே செல்வாக்கா தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்தார். பின்னாட்கள்ல தமிழ் மாநில காங்கிரசும் அதிமுகவோட கூட்டணி வச்சது, பின்னாடி வந்து காங்கிரசினுடைய கட்சியை இணைச்சதுன்னு பல்வேறு நிகழ்வுகள் நடந்துருச்சு. இதற்கு நடுவுல கட்சியிலிருந்து வெளியேறின தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து வெளியேறின ஜேசிடி பிரபாகர் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைகிறாரு. மீண்டும் அதிமுகவில் இணைஞ்சாலும் அவருக்கு உடனடியாக எந்த ஒரு பொறுப்புகளோ பதவிகளையோ ஜெயலலிதா அவர்கள் கொடுக்கல. இருந்தாலும் அவர் ரொம்பவே பொறுமையா இருந்தாரு. அந்த பொறுமைக்கு பலனாதான் 2011 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. குறிப்பா அவருக்கு வழங்கப்பட்ட எந்த தொகுதி அப்படின்னா வில்லிவாக்கம் தொகுதியை தான் கொடுக்குறாங்க. அந்த வில்லிவாக்கம் தொகுதியில அன்றைய திமுக பொதுச் செயலாளராக இருந்த மூத்த தலைவர் பேராசிரியர் கா அன்பழகன் போட்டியிடுறாரு. பேராசிரியர் அன்பழகனை எதிர்த்து ஜேசிடி பிரபாகர் அவர்களால வெற்றி அடைய முடியுமா அப்படின்னு பலரும் ரொம்பவே சந்தேகத்தோட தான் எதிர்பார்த்தாங்க. இருந்தாலும் அந்த தேர்தல் அவருக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல பேராசிரியர் கா அன்பழகனையே தோற்கடித்து ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சாரு ஜேசிடி பிரபாகர். இந்த வெற்றிக்கு பரிசா ஆல் இந்தியா செஸ் பெடரேஷனுடைய தலைவரா ஜேசிடி பிரபாகரை ஜெயலலிதா அவர்கள் நியமிச்சாங்க. குறிப்பா நம்ம எல்லாருக்குமே 2022ல சென்னையில நடந்த செஸ் ஒலிம்பியாட் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதற்கு முன்பே 2013ல உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை இங்க சென்னைக்கு கொண்டு வந்தவர் தான் ஜேசிடி பிரபாகர் அவர்கள். வில்லிவாக்கம் தொகுதி எம்எல்ஏவாகவும் ஆல் இந்தியா செஸ் பெடரேஷனுடைய தலைவராகவும் இருந்த ஜேசிடி பிரபாகர் அவர்கள் இந்த பிரம்மாண்டமான போட்டியை நடத்துறதுக்காக தமிழ்நாடு அரசிடமிருந்து 29 கோடி ரூபாயை ஸ்பான்சர்ஷிப்பா பெற்றுக் கொடுத்தாரு. நம்ம எல்லாருக்குமே 2022ஆம் ஆண்டு நடந்த சென்னையில் நடந்த செஸ் ஒலிம்பியாட் பத்தி எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடியே 2013ல இப்படி ஒரு பிரம்மாண்டமான போட்டி இங்க நடந்திருக்கு அப்படின்றது பலருக்கும் தெரியாது இல்லையா? அதை வெற்றிகரமா நடத்தினது இவர் தான். இந்த போட்டி இங்க 2013 நவம்பர் மாசம் ஃபைனல்ல குறிப்பா வந்து நம்ம விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களும் மேக்னஸ் கார்ல்சனும் மோதிக்கிட்டாங்க. அதுல மேக்னஸ் கார்ல்சன் தான் வெற்றி பெற்றாரு. அதுல ரன்னரா வந்தவர் தான் விஸ்வநாதன் ஆனந்த். அதுல வெற்றி பெற்ற மேக்னஸ் கார்ல்சனுக்கு 9 கோடியே 90 லட்சத்துக்கான காசோலையையும், அதுல ரன்னரா வந்த நம்ம ஒரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு 6 கோடியே 3 லட்சத்துக்கான காசோலையையும் அன்றைய தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நேர்ல வந்து வழங்கினாங்க. அது மட்டும் இல்லாம அன்றைய காலகட்டத்தில் அவர் ஆல் இந்தியா செஸ் பெடரேஷன் தலைவராக இருந்த காலகட்டத்தில் இந்த போட்டியை நடத்தினது மட்டும் இல்லாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பூங்காக்கள்னு பட்டி தொட்டி எங்கும் செஸ்ஸை கொண்டு போய் சேர்த்ததுல இவருடைய பங்கு அளப்பரியதுன்னு சொல்லலாம். அதன் பிறகு 2016ல அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரான மு.க. ஸ்டாலினை எதிர்த்து கொளத்தூர்ல போட்டியிட்டாரு. அந்த தேர்தலில் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தோல்வியை தருவினாரு. அதன் பிறகு 2021ல மீண்டும் வில்லிவாக்கம் தொகுதியிலேயே போட்டியிட்டு மீண்டும் தோல்வியை தருகிறாரு. அதன் பிறகு அதிமுகவில் சில உட்கட்சி பூசல்கள்லாம் ஏற்படுது. இதுல ரொம்பவே பாதிக்கப்படுறாரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள். அதன் பிறகு ஓபிஎஸ் அணியில கொஞ்ச காலம் பயணிக்கிறவர் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி தனிச்சு செயல்பட ஆரம்பிக்கிறாரு. இதன் பிறகு இவருக்கே ஒன்று புரிய ஆரம்பிக்குது. அடுத்த தலைமுறைக்கான அரசியல் ஒன்று வரப்போகுது, அதற்கான ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கறத இவருவே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் 2026 ஜனவரி 2ஆம் தேதி விஜய் அவர்களை சந்திச்சு தமிழக வெற்றி கழகத்துல தன்னை இணைச்சுக்கிறாரு. முதல்ல ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தாவேகாவுல போய் இணையில, அவருடைய மகன் தான் போய் இணைகிறாரு. அதன் பிறகு சில நாட்கள்லயே ஜேசிடி பிரபாகர் அவர்களும் விஜயை சந்திச்சு தாவேகாவுல அபிஷேலாவே இணைஞ்சிட்டாரு. எல்லாரும்
என்ன நினைச்சாங்க, தாவேகா எப்படியும் வந்து ஒரு புதிய கட்சி, இந்த முறை அவர்களால் பெரிய வெற்றி எல்லாம் மீட்ட முடியாது அப்படின்னு இருந்த சூழ்நிலையில ரொம்ப நம்பிக்கையோடவே ஜேசிடி பிரபாகர் அவர்கள் இந்த முறை போட்டியிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாரு. அவர் வழக்கமா கேட்ட வில்லிவாக்கம் தொகுதியை விட்டுட்டு நீங்க 1000 விளக்கு தொகுதியில நில்லுங்க, எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் அப்படின்றது தாவேகா தரப்புல, குறிப்பா விஜய் தரப்புல சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இவர் 1000 விளக்கு தொகுதியில போட்டியிடுறாரு. இவருடைய நீண்ட நெடிய அரசியல் அனுபவம், மக்கள் கிட்ட இவருக்கு இருந்த செல்வாக்கு, பிறகு விஜயனுடைய செல்வாக்குன்னு எல்லாம் சேர்ந்து இவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று கம்பீரமாக சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சாரு. எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலம் அரசியல் அவர் இருந்தாலும் இதுவரை அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படல, அதனால இந்த முறை விஜய் அவர்கள் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சர் பதவியை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில தான் இப்போதைய முதல்வர் விஜய் அவர்கள் என்ன முடிவெடுத்தார் அப்படின்னா, அவருக்கு அதையெல்லாம் தாண்டிய ஒரு உயரிய கௌரவமான ஒரு பதவியை கொடுக்கணும்னு அவர் முடிவெடுத்திருக்காரு. அதுதான் சபாநாயகர் பதவி. தமிழக சட்டசபை சபாநாயகர் பதவிக்கான வேட்பாளரா ஜேசிடி பிரபாகரை தாவேகா அறிவிச்சதுமே இவருக்கு போட்டியா யாருமே வேட்பாளரா களமிறங்கல. அதனால ஒருமனதாக ஜேசிடி பிரபாகர் அவர்களை சபாநாயகரா தேர்ந்தெடுத்தாங்க. இவருடைய நீண்ட நெடிய அரசியல் அனுபவம், இவருடைய அமைதியான குணம், எல்லோரையும் மரியாதையா நடத்துற விதம் அப்படின்னு இது எல்லாமே இந்த சபாநாயகர் பதவிக்கான ஒரு சரியான நபரா இவரை மாத்தி இருக்குன்னு சொல்றதை விட, தமிழக சட்டசபை சபாநாயகருக்கான வேட்பாளரா ஜேசிடி பிரபாகர் அவர்களை தாவேகா அறிவிச்சதுமே அவருக்கு போட்டியா யாருமே களமிறங்கல. அதனால ஒருமனதாக சபாநாயகரா ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவருடைய நீண்ட நெடிய அரசியல் அனுபவம், இவருடைய அமைதியான குணம், எல்லோரையும் மரியாதையா நடத்துற விதம்னு இது எல்லாம் தான் இந்த பதவிக்கு அவர் மிகவும் பொருத்தமானவர் அப்படின்னு எல்லோரையும் சொல்ல வச்சிருக்கு. தன் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தவறா பேசினாலும் உட்காருங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு கண்டிக்கிறவர். குறிப்பா ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் போன்ற பெரிய அமைச்சர்களே ஏதாவது தவறா பேசினாலும் கூட அவங்களுடைய பேச்சுக்களை கூட சில விஷயங்களை வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது இல்லாம உட்காருங்க அப்படின்னு கண்டிக்கிறதும் பண்றாரு. அது மட்டும் இல்லாம சில உறுப்பினர்கள் முதல்வரை புகழ்ந்து ரொம்பவே பாடுற நேரமா இருக்கலாம், இல்ல பேசுற நேரமா இருக்கலாம், இல்ல நேரா விஷயத்தை படிங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சியினருக்கு மதிப்பு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சபாநாயகர் பதவிக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த பதவியை ரொம்ப நேர்மையோட நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற பேரு இன்னைக்கு அவருக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஜேசிடி பிரபாகர் ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது. அவர் எம்ஜிஆருடைய அரசியலை அருகில் இருந்து பார்த்தவர், ஜெயலலிதா அரசியலை கடந்து வந்தவர். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு புதிய தலைமுறைக்கான அரசியலான தாவேகாவுடன் சேர்ந்து தன்னையும் அப்டேட் செய்து கொண்ட ஒரு மூத்த அரசியல் வழிகாட்டி. அவர் வெற்றி தோல்விகளை என்னைக்குமே சரிசமமா தான் பார்த்திருக்காரு. எப்போதுமே அரசியலை அதிகாரமா பார்க்காம மக்களுக்கான ஒரு பொறுப்பா பார்த்துக்கிட்டாரு. அதனாலதான் 50 வருஷங்கள் கடந்தும் இன்னும் அவருடைய பெயரை மரியாதையா உச்சரிக்கிற இடத்துல அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. குறிப்பா நம்ம சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த சுவாரஸ்யமான ஒரு அரசியல் தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.